மக்களே வெல்கம் டு ட்ரீம் லைஃப் சேனல். நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும். ஆனால் 4-5 மணிக்கெலாம் ஆடுகள் விற்பனை ஆகி முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமங்கலம் வந்து ஒரு 2வது பெரிய ஆட்டுச்சந்தைன்னு சொல்லலாம் தென் மாவட்டத்தில். அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் இருக்குது. 3வதாக பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டுச்சந்தை இருக்குது. இதில் பிரத்யேகம் என்னென்னு சொன்னால், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபேமஸான எட்டயபுரம் பொட்டுக்குட்டி இங்கே கிடைக்கும். ப்ரௌன் வித் ஒயிட் டாட்ஸ், இல்லை பியூர் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இங்கே இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் பெரிய இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீட் இருக்கும் மயிலம்பாடியில். அதாவது எப்படின்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் இருக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்கும். பியூர் ஒயிட் வித் அதாவது அதோட அடிக்கரிஞ்சின்னு சொல்லுவாங்க. அதில் ஒயிட் வித் பிளாக் இருக்கும். இதுவும் கூட வந்து கிராஸு ஒன்று போல் இருக்கும். நீங்கள் ஆடு வாங்குறத ஆடு பிஸ்னஸ் லாபமானு கேட்டால் கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் லாபம். நம்ம அந்த நுணுக்கங்களை செஞ்சு அதன் முறைப்படி செஞ்சால் எல்லாமே லாபம். இந்த ஆடு பிஸ்னஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கே இங்கே தான் நடக்குது. ஆடு வாங்கக்கூடிய நம்ம எங்கே வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், எப்போ வாங்குகிறோம். இது வந்து இந்த சின்ன குட்டி இப்போ தான் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்குது. இதில் ஒரு 10 குட்டி தான் இவங்க வச்சுருக்காங்க. இதுவும் கூட ஒரு 70% ப்ரீடு தான் சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சம் இருசல் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடிய இவர் வந்து ஒரு நல்ல ப்ரீடு. எப்போவுமே இவர் வந்து நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எப்போவுமே இவர் வந்து ஒரிஜினல் ப்ரீடு பாருங்கள், ஒன்று போல் இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 கிலோ இருக்கும். இதில் இருந்துமே கொஞ்சம் பெரிய குட்டி வேணால் அதை தான் நம்ம சொல்கிறோம். இவரை நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போ போனாலும் எட்டயபுரத்தில் இவங்க 12-13,000 சொன்னாலும் நீங்கள் ஒரு 10,000க்கு இப்போ மழை காலங்களில் நீங்கள் இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் போகலாம், உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு மழை காலத்தில் நம்ம பராமரிக்க முடியாது. அதாவது நம்ம எங்கே வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், எப்போ வாங்குகிறோம், இதுதான் இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து ஆடு பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறோம். எங்கே வாங்குகிறோன்னா எட்டயபுரத்துக்கு நீங்கள் போயிருங்க. இந்த மாதிரி 3 மாதம் வளர்க்குற குட்டியை இந்த மாதிரி ப்ரீடு வந்து ஒரு 16-17 கிலோ 18 கிலோ வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடலாம். அதுக்கு 13 கிலோவுக்கு கீழே இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சர். நீங்கள் வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் அதை கொண்டு வரது கஷ்டம் மழை காலத்தில். இப்போ நீங்கள் வந்து எப்படி வாங்குறீங்கன்னா, குட்டி பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கும். அது கால் நல்ல பருங்காலாக இருக்கும், கொஞ்சம் நீளமாக இருக்கும். குட்டி வந்து அதோடய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், காதும் நீளமாக இருக்கும். அது வந்து நீங்கள் போய் பழகி பார்த்தவங்களுக்கு தான் அது தெரியும். மெயினாக வந்து எப்போ வாங்குறேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதம், ஆடி மாதம், இந்த மாதிரி மாதங்கள்லாம் வந்து குட்டி கறி கடைக்கு அதிகமாக போகிறதுனால உங்கள் 16 கிலோ 17 கிலோ குட்டி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எனக்கு அந்த மாதங்களில் வாங்கின அனுபவம் வந்து பெரிய லாபம், அதாவது லாபம் ரெட்டிப்பாகவும் கிடைக்கும். மேக்ஸிமம் நம்ம பார்த்த அந்த ப்ரீடு மட்டும் தான் ஒழுக்கமான ப்ரீடாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து நம்ம கொண்டு போனால் பெரிய லாபத்தை எடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு ப்ரீட் செலக்ட் பண்ணி வாங்கணும். அதாவது எப்போ வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம், எங்கே வாங்குகிறோம். எப்போ வாங்கணும்னு சொன்னால், நீங்கள் அந்த ஆடி மாதம், புரட்டாசி மாதம், மழை காலங்களில் முடியும் போது இந்த மாதிரி காலகட்டத்தை பார்த்து வாங்கணும். நீங்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய நம்ம இதில் பேட்டி கொடுத்துருக்கோம். நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. இது சந்தையோட டீட்டெயில்ஸ் பற்றி தான். இது ஃபுல்லாக இந்த குட்டிகள்லாம் தண்ணி அடைச்சி ஏற்றிட்டு வந்திருக்காங்க. நம்ம சந்தைக்கு போனால் தண்ணி அடைச்சி ஏற்றிட்டு வருவாங்க. பார்க்க நல்லா பெருசாக இருக்கும். நீங்கள் அதை குறுக்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அது வந்து உங்களுக்கு வந்து அதில் கறி விழாது. கறிக்கடைக்கு வாங்குறதுக்கு சொல்கிறேன். இந்த வந்து எட்டயபுரம் சந்தையில் வந்து மேக்ஸிமம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-7-8 பேட்ச் எடுத்திருக்கேன். பரமக்குடியிலையும் நல்ல பேட்ச் எடுத்திருக்கேன். அது நல்லாவும் வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து அதில் டேலண்ட்டாக இருக்கணும். நம்ம வந்து இதுதான் எட்டயபுரம் பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, நல்ல ரா கலரு. இது வந்து எப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இருக்கக்கூடியது மயிலம்பாடி, இது கறிக்குட்டி. இது வந்து கடைசியாக 22,600க்கு முடிஞ்சு. இது 22,600க்கு முடிஞ்சு. ஆனால் எப்படி போய் இவங்க லாபம் பார்க்குறாங்கன்னு தெரியல. இது வந்து நல்ல ஒரிஜினல் முட்டுக்கடா, மதுரையிலேருந்து கொண்டு வந்தாங்க. 35,000 சொல்கிறாங்க. எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. இது வந்து நல்ல ஒரிஜினல் ப்ரீடு. இதுதான் நம்ம எட்டயபுரம் பொட்டுமாங்க. இதை வாங்கிறதுக்கு பல மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. மெட்ராஸ்லேருந்து, மதுரையிலேருந்து, திண்டுக்கல், திருச்சி. இந்த ப்ரீடு தான் நம்ம வந்து கடைசியாக வந்து 32,000 சொன்னாங்க. இதிலிருந்து நான் கடைசி சாயந்தரம் வரைக்கும் இது தரவே மாட்டேன்ட்டாங்க. காரணம் என்னென்னா, இது ஆட்டுக்கு கிடைக்க எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது கறிக்காக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இப்போது 14 கிலோ 15 கிலோ இருக்கும். ஆனால் 17,000 கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அவங்க ஆட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் அவங்க கறி எடையை பார்க்க மாட்டாங்க. நான் கடைசி வரைக்கும் நின்று பார்த்தேன். அவங்க நல்ல குட்டி தான் தூக்கிட்டு போய் கடைசி ஜோடி 28,000 நான் வாங்கலை. இன்னும் மேலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட்டு பண்ணையில் சக்ஸஸ் ஆகணும், அதில் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.